ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத பலன்கள். இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா 14/5/2024 14/6/2024 வரையான ஒரு வைகாசி மாத பலன். வைகாசி மாதம் வந்து பல சுப பயிற்சிகளுடைய ஒரு மாதமாக அமையுது உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா வைகாசி 7ஆம் தேதி 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் வந்து ரிஷபராசி பயிற்சி அடைகின்றார். வைகாசி 11ஆம் தேதி 24/5/2024 அன்று புதன் பகவான் ரிஷபராசி பயிற்சி அடைகின்றார். வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மேஷராசி பயிற்சி அடைகின்றார். வைகாசி 27ஆம் தேதி 9/6/2025 அன்று புதன் பகவான் மிதுன ராசி பயிற்சி அடைகின்றார். வைகாசி 31ஆம் தேதி 13/6/2024 பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த பயிற்சியை ஒரு சுப பயிற்சியாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துடைய முதல் பாதம், இந்த பாதத்துடைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உடைய மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வாக்கு, தனம், பாக்கியம், லாபம் ஆகிய ஸ்தானங்கள் உங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அருமையாக உங்களுக்கு. அதனால் போதிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இருப்பதற்கு, மேலும் சனி பகவான் வந்து மிகவும் அனுகூலமாக உங்களுக்கு செஞ்சிருப்பதால் யோக பலன்கள்லாம் உங்களுக்கு பிரமாதம் இருப்பது உங்களுக்கு. 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அர்த்தாஷ்டகத்தில் ராகு பகவான் செவ்வாய் சேர்க்கிருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அலைச்சலும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அடிக்கடி வெளியூர் பண்ணி செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக ரொம்ப நல்லது உங்களுக்கு. உறவுகளிடம் கொஞ்சம் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. நம்ம பேச்சுக்களால் கொஞ்சம் ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்கான மனஸ்தாபங்களுடைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், தடங்கள் வரதான் செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு சரியான வரனை கூட நம்மளால் தேடி எடுக்க முடியாத நிலை ஏற்பட போவதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் திருமண நிகழ்ச்சி ஒத்தி போவது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் அடுத்த மாதம் கூட வேறு வரனை பார்க்கலாம் நீங்கள். அதனால் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. எடுத்துக்கவும் செஞ்சுட்டு தேவையில்லாத ஒரு நல்ல வரணும் இல்லாமல் நிச்சயம் பண்ணிட்டு அப்புறம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான ஜீவகாரக சனி பகவான் வந்து உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த மாதம் முழுவதும் இங்கே வேலை பார்க்கின்ற இடத்துல வந்து அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போனாங்க உங்களுக்கு. அதனால் உங்களுடைய பணிகளையும் உங்களுக்கு மனசு ஊற்றி வேலையை செய்ய போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஊதிய பதவி உயர்வுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது. அதே சமயம் உங்களுடைய ஜன ஜாதகத்தின் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்டம் வேலையில் அடுத்த கட்டம் போகிறது, ஒரு புதிய வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கோ வேலை தேர்ந்ததுக்கோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இருக்கின்ற வேலையில் மன நிம்மதியோடு எல்லாரும் உதவியோடு நீங்கள் சிறப்பாக இந்த மாதம் அந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் எந்த விதமான தடையும் குறையும் உங்களுக்கு கிடையாது. இந்த அரசியல்வாதிக்கு எல்லாம் கொஞ்சம் சுக்கர சஞ்சாரம் தான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்களும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. தொழில் வியாபார அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் நியாயமற்ற போட்டிகளாக இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கடின உழைப்பிச்சா அந்த போட்டிகளை நீங்கள் வந்து சரி செய்ய வேண்டிய சந்திக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த விட 1000 வருமானம் வச்சா 2000 வருமானம். ஆனால் எதிர்பார்த்த நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு விற்பனையும் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் போட்டியில் நீங்கள் முறியடிக்கக்கூடிய திறமையும் தானாக வரப்போகுது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய முதலீடுகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கான முதலீடுகளை அதிகமாவதுக்கான ஒரு காலகட்டம் அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்போது உங்களுக்கு உற்பத்தி அதிகத்தால் உங்களுடைய சந்தைகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. சந்தைகளும் உங்களுடைய உற்பத்தி அந்த மாதிரி இருக்கிறதால அவங்க உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சனி பகவான் நிலையால்
உங்களுடைய நிதி தேவைகளுக்கு நிதி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர போகிறாங்க. உங்களுக்கு அவர் ஆதரவு தான் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறைகளில் எந்த விதமான தடையும் இல்லாத உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்க போகுது. உங்களுக்கு அதுவும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு சொந்த தொழில் ஈடுபட ஆர்வம் உள்ளவங்களும் அவங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வேலையை விட்டு சொந்த தொழில் செய்து வரவங்களுக்கும் அவங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அமைவதற்கான சூழ்நிலை சிறப்பாக இருக்குது. யாராவது சொந்த தொழிலுக்கு வரணும்னா வாங்க, அதுவும் சிறப்பாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்குன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த வித்யாகாரனாய புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். படிப்பில் கவனமாக இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க படிப்பில். நீங்கள் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றம் வேணும்னா நீங்கள் உங்களுடைய முயற்சி தான் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. போட்டிகள்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு. நண்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இந்த விவசாய அன்பர்கள்னு பார்த்தா இந்த செவ்வாய் பகவான் விவசாயத்துறைக்கு தொடர்புடைய மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சுபப்பாய் தான் இருக்காங்க உங்களுக்கு. அதனால் உங்களுடைய வயல் பணிகளில் கொஞ்சம் உழைப்பு கடினமாக போட்டால் தான் கொஞ்சம் விளைச்சல் கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் உழைப்பை போட வேண்டிய காலகட்டமாக விவசாயம் அமைகிறது. இந்த பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு கொஞ்சம் இருவருமே இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் குடும்பத்தை கொஞ்சம் பிரச்சனைகளும் சில கவலைகள்லாம் அழைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்க போகுது உங்களுக்கு. நெருங்கிய உறவுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் உறவுகள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் உங்களுக்கு. வேலைக்கு போய்ட்டு வர பெண்கள்லாம் கொஞ்சம் அலுவலக சூழலாம் கொஞ்சம் திருப்தி அளிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்க போகுது உங்களுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆரோக்கிய சம்மந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற வெளியில் சென்று வருவது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பரிகாரம்னு கேட்டால் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, இல்லை திருநாகேஸ்வரம் போய்ட்டு வாங்க. போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய்க்கிழமையில் போய்ட்டு பக்கத்தில் கோயிலில் போய் நெய்தீபம் ஏற்றுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் சில தேவையற்ற தடங்கல்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகி ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷம் பார்த்திங்கன்னா வைகாசி 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலேருந்து மீண்டும் உங்களுக்கு 27 29 வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் சில நல்ல முயற்சி எடுப்பது கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு மற்றபடி ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஆண்டவனை வேண்டி உங்களுடைய பணியை கொண்டு போங்க. கண்டிப்பாக ஒரு நன்மை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.